மாத்திக்கலாம். எங்க லைஃப் தானே கஷ்டம். எங்களுக்கு கஷ்டம். எங்க லைஃப் தானே கஷ்டம். எங்களுக்கு கஷ்டம். எங்க லைஃப் தான் கஷ்டங்கிற கஷ்டம். சரிடா பாத்திரலாம். ஹாஸ்டல் லைஃப் விசஸ் டே ஸ்காலர்ஸ். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. தம்பி உனக்கு துணி துவைச்சு போட உங்க அம்மா இருக்கிறாங்க. எங்களுக்கு யாரு இருக்கா? நாங்களே தான் சோப்பு போடணும், நாங்களே தான் அழைக்கணும், நாங்களே தான் காய போடணும், நாங்களே தான் எல்லாம் பண்ணணும். கரெக்ட் தான். என்னப்பா ஜாலியா உங்க ஊருக்கார பசங்களோட இருப்ப, நாங்க அப்படியா? நீ தான் சொல்ற. அவனு கூட சுத்ததெல்லாம் கரெக்ட் தான். ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்கணும், அந்த கம்முனாட்டி வாங்கி கொடுக்க மாட்டேன்றான். என்ன விட நாய் படாத பாடு போடுறான் அந்த நாய். உனக்கு என்ன டைமிங்ல காசு வந்துடும், சாப்பாடு வந்துடும். டைமிங்ல சாப்பாடு. தம்பி ஹாஸ்டல்ல காலையில இட்லி தோசைக்கு சாம்பார், மதியம் சோத்துக்கு சாம்பார், நைட்டு அதே சோத்துல அவனே சாம்பார் ஊத்தி கலக்கிட்டு சாம்பார் சாதம் குடிப்பியான். இதோட ஹைலைட் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஊருக்கு வந்தேன், இன்னைக்கு ஒரு வெளுத்து கட்டு கட்டலாம்டா அப்படின்னு வந்து பாக்குறேன். எங்க வீட்டுல சாம்பார் சாதம். சரி எங்க அக்கா வீட்டுக்கு போனேன், அங்கேயே சாம்பார் சாதம். இதுக்கு மேல பொறுக்க முடியாது. 100 ரூபா இல்ல 200 ரூபாய் செலவானாலும் சரி ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு. ஆனா சூடா 2 பரோட்டா அப்படின்னு. அந்த ஆளு, தம்பி பரோட்டாக்கு சால்னா இல்ல சாம்பார் தான் இங்க. நீ எல்லாம் சரியான அளவு என் லைஃப் இது பத்தியா? உனக்கு என்னப்பா எழுப்பி விடுறதுக்கு உங்க அம்மா இருக்கிறாங்க, எனக்கு அப்படியா? எழுப்பி விடுறதுக்கு அம்மா இருக்கிறாங்க. 8 மணி வந்துருச்சு, எந்திரி 8 மணிக்கு எந்திரி எந்திரின்னுவாங்க. போய் பார்த்தா 6 மணி. இதெல்லாம் பரவாயில்லங்க. 6 மணிக்கு எதிர்த்து சும்மா விட்டா கூட பரவாயில்ல. போயிட்டு டீ போடணும், பால் வாங்கிடுவோம், சக்கரை வாங்கிடுவோம், டீ தூள் வாங்கிடுவோம். எல்லாம் வேணா எப்படிங்க? சரி. ஆமா நீ எல்லாம் ஹாஸ்டல்ல நிம்மதியா தூங்குவிய? நானா 1 மணிக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். அப்படிதான் எனக்கும் இருக்கும். ஒருத்தன் அங்க எதாவது விளையாடி நிற்பான். சரி அது அப்படி விட்டுட்டு இப்படி திரும்பி பார்க்கலாம், இப்படி திரும்பி பார்த்தோம்னா என்ன பண்றீங்க நீங்க சாப்பிட்டீங்களா, நீ எங்க ஆட்டுக்குள்ள இருக்கிறேன்னு ஒருத்தங்க காதல் முகத்துல மூழ்கி இருப்பான். இது 2 நாய்களுக்கு சண்டல மாட்டிக்கின்னு நான் படுற பாடு இருக்கு. ஜாலியா போயிட்டு வரும்ல பஸ்ல ஜாலியா போயிட்டு வரலாம். பொண்ணுங்க எல்லாம் பாப்பாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க சார். அங்க கலதையே ஏத்துற மாதிரி இந்த ஒரு பஸ்ல ஏத்தின்னு போறான். இடம் எல்லாம் காம்பியா புடிச்சு தோங்கிட்டு வரேன். உயிரை கையில பிடிக்க வேண்டியதா இருக்குது. பொண்ணுங்களை பாக்கலாம் இப்படி திரும்பின அப்படியே காத்து அடிச்சு இந்த சொட்டெல்லாம் பறக்குது. உனக்குலாம் என்னப்பா 9 மணிக்கெல்லாம் காலேஜ்னா 8:45 எந்திரிச்சு 1/4 நேரத்துல ரெடியா டக்குன்னு போயிருவேன். நாங்க அப்படியே பஸ் ஏறி கஷ்டப்பட்டு வர வேண்டியதா இருக்குது. ஏன் இந்த கருத்து பரவினே இருக்குது. ஆனா அது உண்மை இல்லடா. 8:45 எழுதுறது கரெக்ட் தான். நாங்க 8:45 எழுந்து குளிக்க போலாம் நான் ஒரு பிளான் போடுவேன். அதே பிளான தான் எல்லா நாய்களும் போட்டு பாத்ரூம்ல போய் ரெப்பி நிப்பானுங்க. பாத்ரூம்ல ரெப்பி 6 மணிக்கெல்லாம் எழுந்து குளிக்கிறவனுக்கு எங்க ஹாஸ்டல்ல. அப்புறம் எப்படி உனக்கு 8:45 இதாகும்? அதுதானே சொல்லுதேன். இது வந்து கேள்விக்குறியான நிகழ்ச்சி. சரியா? இப்ப உனக்கும் கஷ்டம் தான். எனக்கு ஆமா, எனக்கு பயங்கர கஷ்டம். ஆமா, அதனால 3 பாயிண்ட் ஹாஸ்டல்ல இருந்துங்களா மாட்டேங்க. லாஸ்ட் பாயிண்ட் யாருக்குன்னு நீங்க சொல்லுங்க. உங்களிடம் இருந்து பெறுவது நான் வெள்ளை பணியாரம், வெங்காயம்.